4 முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகள் எல்லாம் தற்போது நாம் செய்தியாளர் சென்றபொழுது அனைத்து இடங்களும் அமைதியாக இருக்கிறது. தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் வீடாகட்டும், தாவேக தலைவர் விஜய் வீடாகட்டும், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடாகட்டும், நாம் தமிழர் சீமான் வீடாகட்டும், அனைத்து இடங்களும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களும் சம அளவிலே போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் தற்போது விஜய்க்கு மட்டும் கூடுதலாக ஒரு உத்தரவு, வாகனத்தை பின்தொடர்ந்தால் பறிமுதல் என உத்தரவு. ஏன் திடீர்னு விஜய்க்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? சுந்தர், ஏற்கனவே தாவேகா தலைவரின் பிரச்சாரத்தின் போதும் அதன் பின்னர் அவருடைய ஒவ்வொரு நிகழ்விலும் பல்வேறு விதமான விபத்துகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குப்பதிவு நாளான இன்று வாக்கு எண்ணும் மையங்களில் அந்த கட்சிகளின் தொண்டர்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக குழுமி இருப்பார்கள். திமுக தொண்டர்களாக இருக்கட்டும், அது தாவேகா தொண்டர்களாக இருக்கட்டும், அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும். இந்த தேர்தல் பகை மற்றும் அந்த தேர்தலில் ஏற்பட்ட போட்டி ஆகியவை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இங்கு தலைவர்கள் வெளியே வருவது அநேகமாக மாலையில் தான் இருக்கும். தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகுதான் அவர்கள் வெளியே வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களோ அல்லது தலைவரோ வரும்பொழுது மீண்டும் அத்தகைய ஒரு மோதல் மற்றும் இரு தரப்பினரிடையே ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்ந்துவிடக்கூடாது, அதுவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று. ஏனென்றால் இந்த தேர்தல் இதுவரை தமிழகம் 77க்கு பிறகு, அப்போது அதிமுகவிலிருந்து எம்ஜிஆர் தேர்தலில் நின்ற பொழுது இந்த முடிவை எதிர்பார்ப்பதில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது திமுக, அதிமுக, காங்கிரஸ் தொண்டர்களிடையே. அப்போதுதான் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இருதுருவ அரசியல் என்பது அப்போதுதான் தொடங்கியது. அதுபோல அந்த இருதுருவ அரசியலுக்கு மாற்றாக இந்த முறை மூன்றாவது ஒரு புதிய சக்தியாக, அதாவது 2 இலக்கத்தில் அந்த பெர்சன்டேஜ் 10 இரட்டை இலக்க பெர்சன்டேஜை அங்கு அதிமுகவிற்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் பெறுவார் பல தொகுதிகளில் என்று பல்வேறு விதமான கணிப்புகள் தெரிய வருவதால் அத்தகைய முடிவுகள் கடுமையாக இருக்கக்கூடிய மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை சென்னை போன்ற நகரங்களில் இருக்கிறது என்று உறுதியான அந்த உளவுத்துறை மற்றும் இந்த வாக்கு எக்ஸிட் போல் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த எக்ஸாக்ட் போலில் என்ன வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அந்த இழுபறி சூழ்நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் மோதலை தவிர்ப்பதற்காகவும் விரும்பத்தகாத நிகழ்வுகளை தவிர்ப்பதற்காகவும் தான் காவல்துறை இந்த அவசர உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது. சுந்தர்.